கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய தேவ வார்த்தை, இச்சையிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் அல்லது இச்சை. அன்பு பிரியமானவர்களே, 2 பேதுரு 1 4வது வசனம், இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவங்களுக்கு பங்குள்ளவராகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது, நமக்கு இதில் சொல்லப்பட்டிருக்கிற 2 காரியம். ஒன்று, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்ப வேண்டுமா. இன்னொன்று, திவ்ய சுபாவங்களுக்கு நம் பங்குள்ளவர்களாக ஆக வேண்டும். அப்படி இச்சையிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும், திவ்ய சுபாவங்களுக்குள் நாம் பங்குள்ளவராக வேண்டும் என்று சொன்னால், மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அன்பு பிரியமானவர்களே, இந்த மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் என்பது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை காட்டுகிறது. முதலாவது, இந்த அபிஷேகம் உள்ள ஒரு மனிதன் இந்த இச்சையிலிருந்து தப்பித்துக் கொள்கிறார். அவர் திவ்ய சுபாவங்களுக்கு பங்குள்ளவராக மாறுகிறார். ஆகவே இச்சையிலிருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டும். கர்த்தரின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யாக்கோபு 1 சொல்கிறது, ஜீசஸ் சொல்லலாம். 1 பின்பு இச்சையானது 1:14, அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். முதலாவது, இந்த இச்சை சுய இச்சைன்னு சொல்லப்படுகிறது. இந்த சுய இச்சைன்றது மற்றவர்களால் வருவதல்ல, ஒரு மனிதன் தானாகவே அவனால் உண்டாக்கப்படுகிறது, அவனால் செய்யப்படுகிறது. சுய இச்சை, அவன் தானாவே பாவம் செய்வான். இந்த சுய இச்சையில் சிக்குண்டு போகிறான். இப்போ மொபைல் இருக்குன்னா அந்த மொபைல்ல ஏகப்பட்ட காரியங்கள் இருக்குது, நல்லதுங்கிறது கெட்டதுங்கிறது. அவன் கெட்டதை பார்ப்பான், அது சுய இச்சை, சுயமாய் செய்கிற பாவம். அதுக்கு அவன் தான் பொறுப்பு, வேற யாரும் பொறுப்பு இல்லை. 2வது சொல்லுது, யாக்கோபு 1:15 சொல்றது, இந்த இச்சையானது கர்ப்பம் திரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அன்பு பிரியமானவர்களே, இச்சை பற்றி கர்ப்பம் தரிக்குமா, பின்பு அது பாவமாய் உருவாகி பிறக்குமா. பிறந்த பாவம் 3வது ஸ்டேஜ் பூரணமாகுமா. பூரணமான பாவம் ஒரு மனிதனுக்கு மரணத்தை பிறப்பிக்கும். இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். ஏவாள் கனியை பார்த்தாங்க, அது இச்சை. அதை பார்க்கணும்னு அதை சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா ஆவிக்குரிய மரணத்தை அடைஞ்சாங்க. நாம் கூட தினமும் பல மனிதர்களை பார்ப்போம், பல மனிதர்களோடு இருப்போம், பேசுவோம், வருவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனா அப்பெல்லாம் தோணாது. சில நாட்கள் சுய இச்சையால் சிக்கிக் கொண்டவர்கள் அநேகம்.
இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தம் அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லாததான். பரிசுத்த ஆவி அபிஷேகம் உள்ள ஒரு மனிதன், வசனம் சொல்கிறது யாக்கோபு 3:2, நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். நான் தன் சரீரம் முழுவதும் கடிவாளத்தில் அடக்க வைப்போம். எப்படி கடிவாளத்தில் அடக்கிறாங்கன்னா, அதுபோல பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மூலம் இச்சையில் போய் சிக்கிக் கொள்ளாதபடி கடிவாளத்தினால் முழு சரீரத்தில் அந்த சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினால் அடக்கிக் கொள்ள கூடியவனா இருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? 1 யோவான் 2:16 சொல்கிறது, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவியத்தின் பெருமை. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவியத்தின் பெருமை. பாவத்தோட நுழைவாயில கண்ணுதான். அதனால்தான் வேதம் உன் கண் விளக்காக இருக்கிறது. இச்சை ஃபர்ஸ்ட் பாவத்தோட ஃபர்ஸ்ட் டோர். உடனே ஏன் இந்த கனியை பார்க்கிறான். இரண்டாவது மாம்சத்தின் இச்சை. ஆமா, அது கலாத்தியர் 5:19 பார்த்தீங்கன்னா, சித்தனம், விபச்சாரம், கனவு, பொறாமை வந்துட்டே இருக்கும். இந்த மாம்சத்தின் இச்சை, ஜீவியத்தின் பெருமை. ஜீவியத்தின் பெருமை ஒரு ஒரு உலகத்தோடு ஒன்றி இருக்கிற வாழ்க்கை, உலகார ஆடம்பர வாழ்க்கை. மாம்சத்தின் இச்சைகள், மாம்சம் சம்பந்தமான எல்லா சுத்தத்தையும் செய்யற இச்சைகள். இதிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு திட்டம் நமக்குள் காணப்படுகிறது. ஆகவேதான் வசனம் சொல்கிறது, அப்போஸ்தலர் 1:5, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அந்த மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தம் எது என்று சொன்னால், இங்கே சொல்லப்பட்ட ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம். பிதாவின் வாக்குத்தத்தம் தான் மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தம். நிறைவேற காத்திருங்க என்று கட்டளையிட்டார். காத்திருந்தாங்க. அப்போஸ்தலர்கள் மேலிட்டறையில 120 பேர் காத்திருந்தார். 120 பேர் காத்திருக்கும் போது இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் அக்கினியின் நாவலாக வீடு முழுவதும் நிரப்பி அக்கினியின் நாவலாக முழுவதும் அபிஷேகத்தை பெற்றவர்கள் தீர்க்க தரிசனம் பேச ஆரம்பித்தார்கள். சுவிசேஷத்தை பேதுரு எழுந்து பிரசங்கம் பண்ணும் போது கிட்டத்தட்ட 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். மற்றவர் சொல்லு, அவர் குற்றப்பட்டவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டார். ஒரு மனம் திரும்புதல் உண்டாயிற்று. நாம் பிதாவின் வாக்கு தத்துவம் நிறைவேற நாம் காத்திருக்க வேண்டும். நல்ல அபிஷேகத்துல நிரம்பி 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 ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்து 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 செல்லிக்க செல்லிக்க ஆவியான ஒரு நிறைவு பெற 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 இச்சைக்கு உண்டான கேட்டுக்கு தப்புவோம் திவ்ய சுபாவங்களுக்கு பங்குள்ளவராகவும் பொருட்டு மாறும். ஆவியில் அப்போஸ்தலர் 2:17 சொல்றது, கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவத்திலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்படி உங்கள் குமாரனும் குமாரிகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் வாலிபர்கள் தரிசனம் அடைவார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனத்தை காண்பார்கள். இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் கடைசி நாட்கள் மாம்சமான யாவத்திலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தத்தத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த வாக்கு தத்தம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நம் தாழ்ந்த தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்கிறோம். எவன் ஒரு மனிதன் தேவ சமூகத்தில்
அதிக நேரம் காத்திருந்து 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 பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்கிறானோ அவன் ஒவ்வொரு நாளும் இசைக்கு உண்டான கேட்டுக்கு தப்புகிறான். தேவனுடைய திவ்ய சுபாவங்களுக்குள் அவன் நுழைகிறான். தேவனுடைய திவ்ய சுபாவங்கள் அவனுக்கு கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அங்கிடம் யோவான் 3:21 சொல்கிறது, சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகளை தேவனுக்குள்ளாக செய்கிறான் என்று வெளியாகும்படிக்கு ஒளியின் இடத்துக்கு வருகிறான். பரிசுத்தாவின் அபிஷேக இடத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால் முதலாவது அவன் அபிஷேகத்தை பெற்ற மனிதன் சத்தியத்தின்படி செய்கிறவனாக மாறுகிறான். அவன் தேவனுடைய கிரியைகள் தேவனுக்குள்ளாக செய்ய ஆரம்பிக்கிறான். அவன் ஒளியிடத்திலே வருகிறான், ஒளியிலே நடக்கிறான். அன்பு பிரியமானவர்களே, நாம் செய்ய வேண்டிய காரியம் இச்சைக்குண்டான கேட்டுக்கு தப்ப வேண்டும். இரண்டாவது, திவ்ய சுபாவங்களுக்கு பங்குள்ளவர்களாய் மாறும். அப்படி மாறும்போது நமக்கு மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்துவம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மகா அருமையான மேன்மையமான வாக்கு தத்துவம் வசனம் சொல்கிறது. கலாத்தியர் 5:19 மாம்சத்தின் கிரியைகளை உள்ள வரவிடாது. மாம்சத்தின் கிரியைகள் விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க சோதங்கள், பொறாமைகள், கொலைகள், செறிகள், களியாட்டுகள் முதலியாளர்களை பற்றி செய்வர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டான். ஏன்னா மாம்சத்துக்குண்டான இச்சைகளுக்குள்ள வரக்கூடிய காரியங்கள். இதிலிருந்து அவன் தப்பித்துக் கொள்கிறான். கண்கள் நிச்சயம் யோபு சொல்கிறான், என் தேவனோடு என் கண்ணை உடன்படிக்கை செய்திருக்கிறேன், மற்ற பெண்களை பார்ப்பது எப்படி? அவன் கண்ணை தேவனோடு உடன்படிக்கை செய்திருக்கிறான். ஒரு அபிஷேகம் பெற்ற மனிதன் தன் சரீரம் முழுவதும் தேவனோடு உடன்படிக்கை செய்யப்பட்டிருக்கிறது, தேவனால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறது. அவன் தேவன் சித்தம் செய்கிறவனும் தேவனுக்காக ஊழியம் செய்கிறவனாக மாறுகிறான், சீசனாக மாறுகிறான். அன்பு பிரியமானவர்களே, இச்சைக்கு இருந்து கேட்டுக்கு தப்ப வேண்டும் என்று சொன்னால், திவ்ய சுபாவங்களுக்குள் நீங்கள் பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால், இந்த 2 காரியம் நடக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்துவத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். உங்கள் முழு சரீரத்தையும் பரிவாரத்தால் கட்ட வேண்டும். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் அப்போஸ்தலர் சொல்லப்பட்டபடி எருசலேமில் காத்திருங்கள், அப்போது பரிசுத்த ஆவியின் கலனடைவீர்கள். யூதேயா, சமாரியா, பிரதேசம் எல்லாவற்றிலும் சாட்சியாய் நிற்பீர்கள். அல்ல, அந்த அபிஷேகத்தை ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியின் நிறைய விசுவாசத்தினாலும் நற்சாட்சி பெற்றார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. வேதவசனம் விருத்தி அடைந்தது என்று சொல்லப்படுகிறது. சேவான் மூலம் அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தது என்று சொல்லப்பட்ட காரணம் என்ன? அவன் பரிசுத்த ஆவி நிறைவு உள்ள மனிதனாய் காணப்பட்டான். இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் நம்ம இச்சையிலிருந்து தப்பித்துக் கொள்ளி திவ்ய சுபாவங்களுக்கு பங்குள்ளவனாக நம்மை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென்.